ஹலோ மக்களே, வாங்க 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 வாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் அப்பா வெயில் கொஞ்சம் வெயில் இல்லை, என்னுடைய உடம்பு ஒத்துக்கல, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்தாலும் சரி ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக. வேண்டாம், அவங்கள போய் எதுக்கு வீண் பிரச்சனை வேணும். ஆனால் பண்ணினதெல்லாம் பக்கா பிளானாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் முழு இது சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அவங்களே தான், வேறு யாரும் காரணம் இல்லை. இதில் போய் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வந்துட்டு நான் அதனால் பேசாமல் கம்மெண்ட் இருக்கிறேன். எங்கள் பொண்ணு சொன்னதுக்காகவே இல்லை, நான் அதனால் கொடுக்காமல் இருக்கிறேன். நான் ஒருத்தர் எனக்கு எதுவுமே தெரியாது யூடியூப் பற்றி, எடுத்து கோலம் போடுவேன், எடுத்து அப்லோடு பண்ணுறேன். இது பேசுறியா பேட்டி குட்டிங்களா போகடி, என்ன குய்ய உங்களை கூப்பிட்டு போகட்டு அப்லோடு பண்ணுறேன். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. எதை கூட்டுவாக்கில் அதை இது பண்ணி சரி பண்ணுவேன். எனக்கு ஒரு டைம் பண்ணால் கூட்டுவாக்கில் இல்லை பார்த்து செஞ்சுருவேன். மெயில் கூட போடுறேன், அது கூட்டுவாக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ்லாம் தெரியாது. சில இதெல்லாம் எங்கள் பொண்ணு அவளுக்கு டைம் கிடச்சின்னா கால் பண்ணி சொல்லி கொடுக்குறான். இல்லை அப்படிங்கிற போது நான் எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேலே பேச என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கல. ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், உன்னுடைய இதுக்கு யூடியூப் பார்த்து போட்டு நான் தான் வந்தேன், சரியா? நீ நான் சொல்ல கிடையாது, நான் தான் வந்தேன். சரி, இவ்வளோ கஷ்டத்தில் இந்த பொண்ணு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்குதே, குடும்பத்துலேயும் பெருசாகிட்ட அப்பா அம்மாவும் வாங்கல, எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உனக்கு பண்ணுறதுக்கு நான் முடிவு பண்ணினேன். நான் நல்ல மனசோடு தான் நினச்சி நான் பண்ணினேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த பொண்ணு சூர்யா செஞ்ச ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, போனது ரொம்ப அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சிருக்குது. மற்ற நேரம் நல்லா ஜாலியாக பேசும், அது அப்படி இது அப்படி எல்லாம் எல்லாத்தையும் பற்றி பேசும். யூடியூப் ஏதாவது சொல்லும், இப்படி கொண்டாடலாம் அப்படி கொண்டாடலாம் பேசும். அப்போவெல்லாம் உன்னால் பேச முடிஞ்சுது. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு சின்ன இது ஏதாவது வந்திருக்கலாம், நாங்கள் கூட செய்யாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக பயன்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு நீ என்னுடைய சின்ன பிரச்சனை இது எதுவுமே இல்லை. அடுத்த செகண்டே சொல்லி அடுத்த செகண்ட் எதுவுமே இல்லை. ஃபோன் பண்ணுறது எனக்கு அது கோபமாக பேசினேன். ஆமாம், என் பிள்ளைகளுக்காக வீடியோ போடணும், நான் லைவ் போடணும், நாங்கள் சாப்பிட்றது எப்படி அப்படின்னு என்னமோ எனக்கு டெய்லி வேலை பார்த்து போட்டு நீ போய் நான் ஒன்றும் கொடுக்க டக்காம இருக்குங்கடா. ஏன்டா டேய் பண்ணி கொடுக்கா போக்கங்கிட்டு, நான் ஏதோ உனக்கு டெய்லி எனக்காக வேலை செஞ்சு நான் காசு கொடுக்காத மாதிரி உனக்கு கோபம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு நான் என்னால் அது ஒரு நிலைக்கு வந்ததுன்னா கொடுப்பேன். ரொம்ப முடியலையே அனுப்பிச்சுள்ளி அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ மணி வாங்குறோம்னா தீபாவளிக்கோ தை நோம்புக்கோ 250 ரூபா ஆகும், 250 ரூபாயுமா அதை கேட்குறா அப்படின்னு சொன்னேன். சரி இந்தாப்பா வாங்கி கொடுத்துருன்னு சொன்னேன். எவ்வளோ போட்டு விட்டேன் சொல்லு பார்க்கலாம், நியாயமாக சொல்லணும். என்ன இதுலாம் ஒருத்தர் கெட்ட பேரை அவதூறு பரப்புறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். நான் 1000 ரூபா போட்டு விட்டேன். எதுக்குமா இவ்வளோ காசு, நான் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னா. அனுப்பிச்சி விட்டியா? அனுப்பிச்சி இல்லை, சொல்கிறத வாய் மட்டும்தான் வரும். ஆனால் அங்கே சூழ்நிலை சரியில்லை, வாய் மட்டும் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நடந்துட்டு போய்க்கணும். நம்ம மேலே முடியும் அப்படின்னா கத்தி பேசலாம், சண்டை கட்டலாம். முடியலைங்கிற போது ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. உனக்கு சூழ்நிலை சரியில்லை, 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. இப்போவுமே நீ போய் பெங்களூர் போய் இன்டர்வியூ எடுத்தாங்க, அங்கே உடனே 35,000 எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அந்த மாதிரிலாம் எங்கேயும் அவனு உடனே இன்டர்வியூ எடுத்து போட்டு உடனே வீட்டுக்கு கொடுத்து நிறையா ஃபார்மாலிட்டி இருக்குதுப்பா. என்ன எங்கள் பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான், போகிறது வர்றதெல்லாம் ஒரே கம்பெனியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். எந்த கம்பெனி மாறல. அவ்வளோவா இன்றைக்கி மாறினாலும் இன்னும் அதிகமாக, இன்னும் 30,000 அதிகம் வருமா அப்படின்னா. அவளுக்கு பிடிக்கல அந்த கம்பெனி, பிடிச்சிக்கிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எங்கே போனாலும் ஒன்று தான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ அதிகமாக லீவு கேட்டால் கொடுத்துக்குறாங்க, அதனால கம்மிட்டு இருக்கிறா. அந்த சூழல் நீ என்ன பண்ணுனா, நான் இப்படியே பேசாமல் இருந்துட்டா ஃபோன் அட்டன் பண்ணல, அத்தனை டைம் பண்ணினேன் நீ எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ போடுற லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால்
என்ன சொன்னேன், என்ன கத்திட்டு சொன்னேன். ஆமாம், என் பிள்ளைகளுக்கு நான் போகலன்னா சாப்பாடு கொடுக்க முடியாதனால நான் லைவ் போட்டேன் அப்படின்னு கத்தித்தானே சொன்னேன். ஏன்டா அக்கப்போர் பிடிச்சதுக்கிட்டே பாங்கிறாங்கிட்ட மனசில் தொந்தரவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன நினச்சேன், சரி இது இதாக இருக்க மாட்டேங்குது, சரிப்பா வேண்டாம் இனிமேல் அந்த நானும் ஃபோன் பண்ண மாட்டேன், எந்த தொல்லையும் வேண்டாம், இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்ட்டு அது என்ன சொல்லிச்சு அடுத்த செகண்ட், இனிமேல் நீங்கள் கூப்பிட்டா கூட நான் பேச மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அப்போவே நீ என்ன பண்ணுன, அப்போவே அடுத்த செகண்டே என்ன இது உடனே அடுத்த டக்குன்னு கொடுத்துருவியா, உடனே ஒரு செகண்டில் எடுத்து இருந்தாங்க உங்களுக்கு லைனில் எடுத்துட்டேன், ஒன்றும் இல்லைங்க இன்னும் எங்கிட்டலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு டவுட் வந்ததுடி. ஏன்னா இவ ஏதோ சேனல் ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். உடனே ஒரு செகண்ட்லேயே ஃபோட்டோ அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்குது உங்கள்கிட்ட, அதை போட்டு அடுத்த செகண்டே என்னடா பண்ணிக்கலாம் நீ ஆயம் பண்ணுதுற உன் பிள்ளை குத்து போடுனாக்கு நீ பண்ணிக்குட்டி ஏங்கிற மறுபடி ஏன் அப்படிங்கிற அது அந்த மாதிரி எடுத்த எடுப்புலேயே வந்து அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சேன், அது பிடிச்சி அனுப்பிச்சிட்டு ப்ரூஃப் என்ன தில்லாலக்கடி வேலை பண்ணுற நீ என்கிட்ட ப்ரூஃப் அனுப்பிச்சி விட்டினா உன்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிட்டு 3-4 நாள் தான் இருந்துச்சு பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும். அதுக்குள்ளேயே நீ வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவியா, அதில் தாண்டி இருக்கிற இன்னைக்கு. என்ன நான் ஒன்றே ஒன்று சொல்கிற மக்களே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, வெளியில் பேசுகிற பழமை அத்தனையும் பொய், அவ்வளோ வடிகட்டின ஒரு பொய். அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான்லாம் வந்து யதார்த்தமாக போய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சிருவனுங்க. அது பயங்கரமாக பேசி அப்போ என்ன அந்த இங்கே ஒரு மரம் இருக்குதா நிழல் கொடுக்குதா அங்கே மட்டும் தகுந்த மாதிரி பேசிக்கும், அடுத்த பக்கம் அது முடிஞ்சிடுச்சா இன்னொரு மாதிரி பேசும். என்ன நான் யாரை பற்றி என்ன பேசுன்னு கூட நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சரியா. உங்கள் பெரிய பொண்ணு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அவன் சொல்கிறேன் அந்த கம்மாயிட்டு போய் ஒருத்தர் எவனோ உனக்கு கொடுத்தியில ஃபோன் நம்பரு அவன் சொல்கிறேன் அவனுக்கு அறிவு கட்ட லூசுன்னு எப்படிட்டு போகணும், அந்த நம்ம ஃபோன் கொடுக்கணும், நான் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் இரு உன்னுடைய நம்பர் தூக்கி போட்டு நான் பப்ளிக்கில் போட்டு விட்றேன் யூடியூப்பில் சரியா. நீ என் நம்பரை அதை கட்டி தண்ணி கொடுத்தாம மெசேஜாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ போலீஸு சர்வீஸ் ஆமாம் அவன் தானே பண்ணினே போகணும். அதுக்கு நான் கொஞ்சம் விட்டுருக்குறேன். ஏன் விட்டுருக்குன்னா எனக்கு ஹெல்த்து பிறங்க ஒன்றும் முடியல, அதனால் நான் விட்டுருக்குறேன். கண்டிப்பாக முடிவெடுப்பேன் நான். என்ன என்ன ரேஞ்சில் என்ன இதில் போய் எப்படி பேசுகிறான், பெரியனோ புடுங்கி மாதிரி பேசுகிறேன்னா அவன் பேசலாம் கேட்க மாட்டேன். ஏய் கம்ப்யூட்டருக்கு பண்ணிங்க அட்டை பிச்சிருவனாக்கோ பால் கமுந்து போச்சுன்னா யார் கொடுப்பா உனக்கு. அட்டே படி நீ ஓடிங்க டம்கி நம்ம பேசலப்பா. அந்த மாதிரி நீ நல்லா பிளான் போட்டு எடுத்துகிட்டு அதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு விட்டுட்ட. என்ன நான் ஒரு கேனை குப்பாய் உனக்கு கொண்டாந்து கொடுத்து போட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி கஷ்டமாக இருக்குது. சரி வீடு நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல, எத்தனையோ கஷ்டம்லாம் தாண்டி வந்துட்டேன். முத்துநாதனை பற்றி அவங்கள வந்து கமாண்ட் பண்ண சொல்கிறது, அவங்க பண்ணி பார்த்துட்டு நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு 10,000-30,000 டெய்லி கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன் சரியா. மாதம் எவ்வளோ என் பொண்ணு பேச்சே கேட்க மாட்டேன். அடுத்தவங்கள்ட்ட நான் ஏன் போய் கேட்கணும், அவள் காசு அனுப்பிச்சுட்றா எல்லாம் தான் பண்ணுறான், நெவர் கேட்க மாட்டேன். எனக்கு எப்படி இருக்குதோ அதை தான் பண்ணுவேன், நல்லாத்தான் போகுது. அவள் யார் சுண்டக்கா என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு. நீ வந்தான்னு வச்சுக்குவேன். நீங்கள் ஏன் இப்போ லைவ் இதை நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னா காரணம் இருக்குது. சும்மா ஃபோன் பண்ணி திட்டுவா இவ அப்படின்னு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது எனக்கு. உங்கள் கையில் கொடுக்கறது நிப்பாட்டுறது எல்லாம் உங்கள் கையில் இருக்கட்டும். கடவுள் கொடுப்பான் உனக்கு நினச்சிக்கோ. கடவுள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். பெங்களூர் போனதே 35,000 சேலரி வந்துருச்சாம்மா. அடியே எங்கள் வீட்டில் அவங்களெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சரியா. உனக்கு அங்கேருந்து அது எப்படி போயிடுவ நீ பெங்களூரு. என்ன இப்போ உடனே ஃப்ளைட்டில் போனியா, அங்கே போய் இன்டர்வியூ வந்து 4 நாளாக 3 நாளாக வீடியோ போடல.
கேட்குறாங்க எல்லோரும். அதுக்கு நீ அங்கே போனே வந்து இன்டர்வியூன்ட்டு உடனே கொடுத்துட்டியா? ஐயோ இப்படி சினிமா வாழ்க்கையோட மிஞ்சிருச்சு இது. இது யூடியூப்பில் அதனால சொல்லி மக்களை புரிய வச்சிடுறது. அப்படி போட்டு ஐயோ டேய் டேய் போகடா. இவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான் பையன், இவன் ஆம்பளை பையன் குச்சி 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 குச்சி. ஆமாம், அங்கே ஒருத்தி பிடுங்குறா, இங்கே ஒருத்தி பிடுங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் நம்பிடுவாங்க. நான் நம்புவேன். நான் பேச மாட்டேன். நான் ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. நான் இருந்தாலும் அவளே நீ எப்படிடி உனக்கு அந்த மனசு வந்தது? உன்னுடைய யாராக இருந்தாலும் சரி, யாமினி நீங்களாக இருந்தாலும் சரி, நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். உன்னுடைய அந்த அவளுடைய சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிளாக் பண்ணிட்டு போயிருக்கீங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் எதுக்கு கவலை பண்ணணும்? நான் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தனோ அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டு போகிறேன். என் பிள்ளைங்க 2 பேரும் ஃபீல் பண்ணாத நான் இது பண்ணணும். அவங்க பண்ணாதப்போ நான் எதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறேன்? என் காசு எனக்கு இருக்குது, நான் திங்கிறேன், இல்லைன்னா இப்போ போகிறேன், அப்படி போய் சேர்றேன். உங்கள் மரபுல பொழைக்கணும் என்ன தாச்சனை இருக்குதா? ஒன்றும் இல்லை. இந்த யூடியூப்பை தூக்கி கழட்டி கொடுத்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு லைவ் போட முடியாமல் மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்குன்னு கேட்குறாங்க. அது லாக்கள் இருக்குறத சொல்கிறேன். உங்கள் கையில் வச்சுட்டு அதை போனால் போடி பச்சைக்காரம் மண்டை அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன், அவ்வளோதானே. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா? இந்த மாதிரி நீ பட்டு போட்டு வந்து எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுக்கலாம்னு இன்னும் ஒரே அழுதா ஒரே வாக்கில் அழுகுற என்ன? சத்தின்னு வாக்கி வச்சு ஒரே வாக்கில் செத்துடுற, சிரிப்பாக சிரிச்சிடுற ஒரே வாக்கில். என்றைக்கு ஒரே மாதிரி லிமிட்டாரு, அதுதான் கரெக்டாக வாழ முடியும். என்ன? நான் அழுவாச்சு அன்றைக்கி உண்மையாக சேனல் போயிடுச்சேன்னு அவ்வளோ எத்தனை கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோ. அதுக்கு அழுது நான். சரியா? நீ எதுக்கு அப்படின்னா அவங்க எல்லோரும் ஏமா எப்போ பார்த்தாலும் அழுது போடுற அழுது போடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு இப்பா அதுக்கு நீ அன்றைக்கி அப்படியே சிரிச்சோ. குழந்தைய கூப்பிட்டேன், அந்த குழந்தைங்க சொல்லாது. குழந்தைய கூப்பிட்ட பெங்களூர் அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக போகணும், பகலில் அங்கெல்லாம் இருக்கணும். யார் என்ன காது குத்துற? இன்றைக்கி லேப்டாப்பில் என்றைக்கு பிடுங்குற வேலை தான் இன்றைக்கி அந்த பேக்ரவுண்டு வேலை. அது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு காசு வச்சுட்டு தான் உட்காந்துருக்குறேன். ஒரு 500 கொடுத்தாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க, 150க்கு 100 ரூபா கொடுத்தாங்கம்மா அப்படிம்பேன். எனக்கு மட்டும் இந்த அவன் சொல்லிட்டேன் நார்நாய், டேய் வாடா நீ வாடா, உன்னை வச்சுக்கிற வாடா, உன்னை சும்மா கிளின்னு கிளிக்கிறேன்டா, நீ இரு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் கிளிக்கிறேன். உன்னை வந்து விட்டவே மாட்டேன். நான் எவ்வளோ தூரம் வந்திருப்பேன். அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு இப்போல்லாம் பிடுங்கிட்டு. இதனால் உங்களுக்கு என்னடா கிடைக்குது? தெரியாமல் கேட்குறேன். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்னுடைய சேனலில் ஆட்டம் போட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னமோ அதான் சொன்ன பாரு அன்றைக்கி, கல்யாணத்து வீட்டில் சீப்பை பிடிக்க வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமா? லூஸு, உனக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுடி. இரு, நீ போலீஸ் இல்லாமல் போலீஸ்ன்னு சொல்லி பேசுகிறது 2 பேர்த்துக்கு இருக்குது. விட்டவே மாட்டேன் நான் அதுதாங்க இந்த லைவ் 2 நாள் ஒரு நாள் கொடுத்தாங்க, மறுநாள் திரும்பவும் அவங்களே லாக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா லைவ் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு? யூடியூப்காரங்கள பைத்தியங்களா ஒரு நாள் கொடுத்து ஒரு நாளைக்கு பிடுங்கிறதுக்கு. இப்போ யூடியூப்காரனே க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு வீடியோ போடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு தெரியாது எனக்கு. எவ்வளோ சூப்பர் பக்காவுன்னு அவ்வளோ பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பேரை போட்டது அடுத்த செகண்ட் டைம் வருது. இப்போ நான்லாம் போட்டேன்னா அப்படி வரல. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு அப்படி சூப்பராக வேலை செய்யுது. அது அந்த இதில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவ்வளோ கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிச்சு. வர்றேன் ஒரு நாளைக்கு. நான் வர வேண்டியதில்லை, அந்த சிவபெருமானையே வருவார் கண்டிப்பாக. வெயிட் பண்ணு.